அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் அதிக நபர்கள் கேட்டிருந்த இஸ்திக்ஃபார் தொழுகையை தான் பார்க்க போறோம். இந்த தொழுகையை ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எப்படி தொழுகிறது அப்படிங்கிற முறையை தான் நான் இன்னைக்கு சொல்லித் தர போறேன். இந்த ஒரு தொழுகையை நம்ம தொழறதின் காரணமாக நமக்கு ஏராளமான சிறப்புகளை எல்லாம் கொடுக்கறான். முதல்ல அந்த சிறப்புகளையும் 2 சம்பவங்களையும் நம்ம பார்க்க போறோம். இதுவரை நீங்க கேட்காத சம்பவம் தான். முதல்ல இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கும் இந்த தொழுகையை தொழுகிறதுக்கும் அல்லாஹ் நமக்கு ஏராளமான சிறப்புகளை கொடுக்கறான். முதல்ல நமது பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுது. முக்கியமான காரணம் இதுதான். இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நமக்கு எத்தனை சிறப்பு கிடைக்குது அப்படிங்கிறது தான் மீதி. இப்போ நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் எந்த பாவமும் பண்ணல, தெரிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு அல்லாஹ் இடத்துல சில நபர்கள் அதை குறிப்பிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்போம். ஆனா நமக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பாவம் தான் இருக்கும். நமக்கு தெரியாமலே அல்லாஹ் பாவம் அப்படின்னு எண்ணக்கூடிய எத்தனையோ பாவங்களை நம்ம பண்ணியிருப்போம். அதுக்கு நம்ம பாவ மன்னிப்பு கேட்காம இருந்தோம் அப்படின்னா நமது துஆக்களை நமது அமல்களை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? இதை நம்ம என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருப்போமா? இன்னும் நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் இந்த காரணத்தினால தான் நமக்கு வருது. அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்ப கேட்கறத விரும்புறான். நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு முதல்ல நீங்க தூய்மை அடைஞ்சிருங்க என்னுடைய அடியார்களே, நீங்க பரிசுத்தமா இருக்கிறதான் நான் விரும்புறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நம்ம யாருமே இதை செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகைய நீங்க வாரத்துல ஒரு முறையாவது அல்லது மாதத்துல ஒரு முறையாவது அல்லது உங்களுடைய வயதுல ஒரு முறையாவது இந்த தொழுகையை தொழுது அல்லாஹ் இடத்துல நீங்க துஆவை கேட்டுருங்க. நீங்க வேற எதையும் கேட்காதீங்க. அல்லாஹ்வே என்னுடைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னிச்சு என்னை பரிசுத்தமாக்கு, உனக்கு பிடிச்ச அடியாராக மாத்தி அல்லாஹ் நீங்க கேட்டுருங்க. அதுவே போதுமானது. உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அப்படியே புரட்டி போடுவான். உங்களுடைய வாழ்க்கையில மேஜிக் நடக்கும்னு தான் சொல்லணும். ஏன்னா நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாயிட்டோம் அப்படின்னா நமது வாழ்க்கையில அல்லாஹ் எந்த சோதனையும் நமக்கு கொடுக்கவே மாட்டான். மிக நெருக்கடியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதுல இருந்து நம்மள அல்லாஹ் வெளியே கொண்டு வந்துருவான். நீங்க சோதனையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தொழுகையை நீங்க ஒரு முறை நீங்க தொழுது பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. ஒரே ஒரு முறை நீங்க தொழுது பாருங்க. தொழுத இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுடைய அனைத்து துஆக்களையுமே கபூலாக்குவான். உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்துருவான். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இந்த இஸ்திக்ஃபார் செய்யறதுல அல்லாஹ் நமக்கு 3 அற்கொடைகளை கொடுக்கறான். முதல்ல நம்முடைய பாவங்களுக்கு நமக்கு மன்னிப்பு கிடைக்குது. இரண்டாவது நம்முடைய நெருக்கடிகளை அல்லாஹ் தூரப்படுத்துறான். மூன்றாவது நமது வாழ்க்கையை வளமாக்குறான். நம்ம எந்த துஆவை கேட்டாலும் நமக்கு கபூலாக்கி தரறான். இன்ஷா அல்லாஹ் நீங்க இஸ்திக்ஃபாரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த ஒரு அமல் போதும். நீங்க இந்த உலகிலும் மறு உலகிலும் நீங்க எதிர்பார்க்கிறத விடவும் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்க இஸ்திக்ஃபார் அதிகப்படுத்திட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இன்பமாக நீங்க உணர்வீங்க. இப்போ இந்த இஸ்திக்ஃபாரை பத்தி 2 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் விஷயம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்டாங்களாம், யாரே இந்த உலகத்துல அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினுடைய அருட்கொடையில மிகச் சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை ஓதி, நீங்க கேட்டதற்கு அல்லாஹ் இந்த வசனத்துல பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அதுதான், நீங்கள் அவர்களுக்கிடையில் இருக்கும் வரையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான், அன்றி அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் வரையிலும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்ற திருவசனங்களை ஓதி காட்டினாங்களாம். இந்த வசனத்துல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, அல்லாஹ் நபியவங்க கிட்ட சொல்றான், நீங்க மக்களுக்கு இடையில இருக்கிற வரைக்கும் நான் சோதிக்க மாட்டேன். மற்றொன்று, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் உங்களை சோதிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்க. நம்மெல்லாம் இன்றைக்கு நிறைய கவலையில நிறைய சோதனையில வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சத்தியம் விட்டு சொல்றான், நான் உங்களை சோதிக்க மாட்டேன், இதை செய்யுங்க அப்படின்னு. ஆனா நம்ம யாருமே அதை செய்யறது கிடையாது. எனவே இன்ஷா அல்லாஹ் சோதனை நிறைந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ்விற்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால உங்களை தேடி தேடி சோதிக்கிறான். நீங்க அந்த வார்த்தையை சொல்லி இஸ்திக்ஃபாரை சொல்லி அல்லாஹ்விடத்துல நெருங்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் விரும்புறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்துங்க.
இஸ்திக்ஃபார் ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. நம்ம அதை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். இன்னொரு விஷயம், நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு முறை இஸ்திக்ஃபார உள்ள தூய்மையோட என்னுடைய ரப்பு கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன்னு உள்ளுணர்ந்து ஈமானோட சொன்னோம் அப்படின்னா, அதற்காக நம்ம அந்த இஸ்திக்ஃபார சொன்னதுக்காக அதன் மூலமே அந்த இஸ்திக்ஃபார் மூலமே அல்லாஹ் ஒரு வானவரை உருவாக்குறானாம். அந்த வானவர் நமக்காக இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்காகவும் அவங்க துஆ செய்வாங்களாம். இன்னும் மறுமையின் தேவைகளுக்காகவும் நமக்காக துஆ செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுவும் ஒளி நிறைந்த மலக்குமார்களை அல்லாஹ் படைக்கிறானாம். நம்ம ஒவ்வொரு முறையும் இஸ்திக்ஃபார அதிகப்படுத்தும் போது அவங்களுடைய பிரகாசத்தை அல்லாஹ் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பானாம். ஒவ்வொரு முறை சொல்றதுக்கும் ஒவ்வொரு வானவர் படைக்கப்படுது. அந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப பிரகாசமானவங்களா இருக்காங்க. பிரகாசமான வானவர்கள் நமக்காக துஆ செய்றாங்க. அதுவும் நம்முடைய பாவ மன்னிப்பிற்காகவும் நமது கோரிக்கைகள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகவும். எவ்வளவு சிறந்த ஒரு விஷயம் பாருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் நமது வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல். நம்ம எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்க குறைந்தது 100 முறையாவது இஸ்திக்ஃபார நீங்க செய்து கொள்ளுங்க. அது உங்களுடைய இம்மை மறுமையின் வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். இப்போ இந்த இஸ்திக்ஃபார் தொழுகை நம்ம எப்படி தொழுகலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இஸ்திக்ஃபார் நஃபில் தொழுகை. ஒருவன் வறுமையோ துன்பமோ அடைந்திருந்தால் அது அவன் செய்த பாவச் செயல்களின் பலனேயாகும். எனவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றிற்கு பின்வருமாறு பரிகாரம் கூறியுள்ளார்கள். உன்னுடைய வாழ்வில் வறுமையோ துன்பமோ ஏற்பட்டிருந்தால் இன்னும் உனது தேவைகளை அல்லாஹ்விடம் சொல்லி இஸ்திக்ஃபார் நஃபில் 2 ரக்அத் தொழுவாயாக. முதல் ரக்அத்தில் சூரா ஃபாத்திஹாவும் சூரத்துல் கத்ர் இன்னா அன்ஸல்னாஹுவும் ஓதி பின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 15 முறை ஓதி ருக்கூவிற்கு செல்ல வேண்டும். பின்னர் அதில் தஸ்பீஹ் செய்த பின், அதாவது சுப்ஹான ரப்பில் அலீம் என்று 3 முறை சொல்லிய பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 10 முறை சொல்ல வேண்டும். பிறகு சிறுநிலையில் 10 முறை இஸ்திக்ஃபார் சொல்ல வேண்டும். பிறகு முதல் சஜிதாவில் சுப்ஹான ரப்பில் அலா என்று 3 முறை சொல்லிய பிறகு 10 முறை இஸ்திக்ஃபார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு சிறு இருப்பில் உட்கார்ந்து தலையை உயர்த்தி உட்கார்ந்து அதில் 10 முறை இஸ்திக்ஃபார் சொல்லி இரண்டாவது சஜிதாவில் போய் சுப்ஹான ரப்பில் அலா என்று 3 முறை சொல்லிய பிறகு அதில் 10 முறை இஸ்திக்ஃபார் ஓதி பின்னர் இதே முறையில் இரண்டாவது ரக்அத்தையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். பின்னர் இந்த தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த பிறகு நமது துஆவை நமது கோரிக்கையை அல்லாஹ்விடம் எடுத்துச் சொன்னால் அல்லாஹ் நமது அனைத்து கோரிக்கைகளையும் நமக்கு கபூலாக்கி தருவான். இன்னும் வறுமை இருக்காது, பண பிரச்சனை இருக்காது, செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இந்த தொழுகையில நீங்க மொத்தம் 140 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீங்க சொல்லி இருக்கணும். இந்த ஒரு தொழுகையை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க திரும்ப திரும்ப நீங்க படிங்க. உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நான் புரியுற மாதிரி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்க படிங்க. கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் உங்களது குறைகள் என்னவா இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவான். இந்த தொழுகையை மட்டும் நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க தொழுதுட்டீங்க அப்படின்னாலே போதும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருட்கொடையில ஏதாவது தடங்கள் இருந்தது அப்படின்னா கூட அதையெல்லாம் அல்லாஹ் நிவர்த்தி பண்ணி வச்சிருவான். ஏன்னா இந்த இஸ்திக்ஃபார சொல்றதுக்காக தான் அல்லாஹ் நமக்கு அதிகமான சோதனைகளவே கொடுக்கறான், அதிகமான தேவைகளையும் கொடுக்கறான். இந்த வார்த்தையை நீங்க சொல்லிருங்க, உங்களுடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்று உங்களை நிம்மதியா வாழ வைப்பான். நம்ம தொழுகை கொண்டுதான் உதவி தேடணும். அதுதான் மிகச்சிறப்பான ஒரு அமல். அதுலயும் நம்ம இஸ்திக்ஃபார இத்தனை முறை நம்ம ஓதி நம்ம ஒரு தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அமலை நம்மால தேடி போகவே முடியாது. மிகச்சிறப்பான ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் பலனளிக்கக்கூடிய ஒரு அமல். எனவே நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இதை நீங்க செய்யுங்க. இதனுடைய பலன்களை நீங்க அனுபவிச்சு நீங்க மத்தவங்களுக்கும் நீங்க இதை சொல்லுங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் தேவையோட இருக்காங்களோ இந்த தொழுகையை சொல்லுங்க. அவங்களும் இதை தொழுது அதனுடைய பலன் அவங்க எல்லோருக்குமே கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த பதிவு
கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.